ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன், குரோதி ஆண்டு மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மாசி மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? ஏன் அப்படின்னு சொன்னால், ராசிநாதன் பகை வீடு சென்று விட்டார். 7ஆம் இடம் நல்ல இடம்தான், ஆனால் சனி பகவானுடைய சஞ்சாரமோடு அந்த மனையில் இருக்கிறார், கும்பத்தில் இணைஞ்சிருக்கார். ராசியை பார்த்தாலும் கூட சனி பகவானும் ராசியை பார்க்குறார். மற்ற கிரகங்கள் சுக்கிரன் 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் உச்சம் நிலை பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் 10ஆம் இடத்தில். அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த குறையும் இல்லை, திருப்திகரமாக செல்லும். ஆனால் ராசிநாதன் போய் 7ஆம் இடத்துல சனியோடு இருப்பது சரியல்ல. சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை சமூகத்திலோ இல்லை கணவன் மனைவி இல்லை நட்பு வட்டாரங்கள் இது போன்ற இடங்களில் பிரச்சனைகளை சந்திக்கலாம். இந்த மாசி மாதம் சர்வ அமாவாசை மாசி 15ஆம் தேதி, பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி 29ஆம் தேதி பௌர்ணமி. இதை பொறுத்தவரையிலையும் ராசியை சனி பகவான் பார்க்குறதால உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், செலவினங்கள் ஏற்படும், அல்லது மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. மற்றபடி சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் குறையும் அல்லது எதிர்பார்க்கக்கூடாது. நல்ல பேர்லாம் எதிர்பார்க்க முடியாது, கெட்ட பேர் அவப்பேர் இல்லாமல் இருந்தால் போதும். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 2இல் கேது பகவான் இருக்கிறார். கேது இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க, சிறப்பு. அந்த 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் சூரியனோடு சனி பகவானோடு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்துல 15 நாள் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடத்துல 15 நாள், 9ஆம் இடத்துல 15 நாள். 2க்குடையவன் நிலை, அதாவது 7ஆம் இடம், மன்னிக்கணும், 7ஆம் இடத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார், 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதனுடைய சஞ்சார நிலை சரியில்லை என்று சொன்னாலும் கூட இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு, கோடி புண்ணியம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை, நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் குரு வக்ர நிலையில் இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார். அதனால் உங்களுக்கு தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு, கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், பணப்புழக்கம் இருக்கும், பணம் புரளும். கேட்குற இடத்துல நீங்கள் கடன் காட்சிகள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு சந்தோஷமாக ஆதரவாக செயல்படுவார்கள். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். 2ஆம் இடம் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை சிறப்பாக உண்டு, 100% உத்தரவாதம் உண்டு. 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். உச்சநிலை
பரிவர்த்தனை யோகத்தில் 10ஆம் இடத்தில் ஆட்சி நிலை. ஆதலால் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதாவது சினிமாவுக்கு அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், யாராக இருந்தாலும் நடிகர், நடிகைகள், சினிமா டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். 10ஆம் இடம் உச்சநிலை பெறுவதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம், மாசி மாதம் அற்புதமாக இருக்கும். தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்போ அவர் 5 நேர்கதியில் குரு செல்வதால் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு விரிவாக்கம் செய்வீர்கள். தொழிலில் நல்ல சம்பாத்தியம் இருக்கும். தொழிலில் இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்ப்பீங்க. ஒரு பிடிப்பு இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். உத்தியோகத்திலையும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர்ஸ் சாதகமாக அமையும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ஏன்னா சுக்கிரன் நல்ல உச்சநிலை பெறுகிறார். ஆட்சி நிலையில் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை பெறுவதாலும் சிறப்பாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும். அப்போ வண்டி வாகனங்கள் 2 வீலர் வாங்கணும்னா வாங்கலாம். 4 வீலரே வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்க இப்போ அதற்கான காலகட்டம். இது செவ்வாயினுடைய வீடாக இருப்பதால் வீடு, காலிமனை, தோட்டம், துறவு, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க உங்கள் நினைப்பு என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரை 4ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். சுகஸ்தானம் திருப்திகரமாக சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் ஆர்வம் காட்டி நல்ல ஒரு மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ண முடியும். மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி 10இல் இருப்பது சிறப்பு. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் முயற்சி செய்யலாம். என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதிலேயே கிடைக்கும். அல்லது நீங்கள் அதாவது தொழில் பண்ணுறீங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்குற இடத்துல கடன் கிடைச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக. இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். எங்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிற இடமெல்லாம் இல்லை. இப்போ சென்றவிடமெல்லாம் வெறுப்பு. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு வெறுப்பாயிடும். யாரும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, இல்லை அகைன்ஸ்டாக பேசுவாங்க. எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய காலம். அப்போது நீங்கள் அலுவலக நிமித்தமாக சரி, இல்லை உறவினர்கள், நண்பர்கள் வட்டாரமாக இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. அவப்பெயர் இல்லாமல் இருந்தால் போதும். நல்ல பெயர் எதிர்பார்க்க வேண்டாம். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன் கிடைக்காது. யார்கிட்டையாவது நீங்கள் ஒரு உதவிக்காக போய் நிற்கிறீங்க, அங்கே உதவி எதிர்பார்க்க முடியாது. உபதிரவம் தான் கிடைக்கும். சூரியன் சனி இணைவு இருக்கிறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் மிக பிரமாதமாக செய்வார்கள். நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கலாம், நல்ல சந்தோஷத்தை பார்க்கலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது சரியான ஒரு சூழலா அப்படின்னா, தேவையில்லாத பிரச்சனையை கொண்டாந்து விட்டுருவார் ராகு பகவான். இப்போ வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் வேலைக்காக போகிறீங்க, தொழிலுக்காக போகிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது மற்றவங்களுக்காகவாவது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு எதாவது அசிங்க அவமானத்தை கொண்டாந்து விட்டுருவார். அப்போ ரொம்ப 8ல் ராகு, எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். குரு 10ல் இருக்கார். ஏதாவது பதவி பறிபோகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
பதவியில் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வரும், சுப மாற்றமாக நல்ல அருமையாக நீங்கள் கேட்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லை கிடைச்ச இடத்துக்கு நீங்கள் போனாலும் நல்ல இடமாக மாறும். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தொழிலில், அதாவது உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான ஒரு சூழல், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பிடிமானம் இருக்கும், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு சிறப்பான காலகட்டம். இந்த 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் சனி பகவானோடு இருக்கார், 8ஆம் இடத்துக்கு ராகுவோடு இணைஞ்சிருக்கார். அப்படின்னு சொன்னால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலையும் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, அதாவது தமிழ் மாதம் மாசி மாதம் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற வேலையை ரொட்டீனாக செய்யலாம், ஆனால் புதுசாக எந்த ப்ராஜெக்டோ, புதுசாக ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறது, இல்லை வேறு யாரையா போய் உறவினர்களை சந்திக்கிறது, இல்லை பாஸை போய் பார்க்குறது, இப்படி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். அந்த சந்திராஷ்டம நாட்களில் அலைச்சல் இருக்கும், அவ்வளோதான், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வெற்றி ஸ்தானம், எங்கே போனாலும் சக்ஸஸ் தான், நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஆனாலும் இந்த ராகு 8லேருந்து சில பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. 7 சனி இருக்கிறதால எதிர்ப்புகள் கிளம்பும், எங்கே போனாலும் விரோதத்தன்மை இருக்கும். மற்றபடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நேரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி புதனுக்கு பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. 17, 18, 19 சந்திராஷ்டம நாட்களுங்க. எச்சரிக்கையாக இருங்கள், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,